Hey guys, welcome back. Moto அவங்களோட G series லைனப்ல வந்து G73ன்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. G series வந்து ரெஃப்ரெஷ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய G72க்கு இது ஒரு ப்ராப்பரான அப்கிரேடாக இருக்கா, இல்லை ஏதாவது டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்களா, என்ன ஸ்பெக்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு இதை கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணும்போது எதாவது ஆஃபர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்க ஸ்பெக்ஸ் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளிப்கார்ட்டில் வேறு இன்னிலேருந்து பிக் சேவிங் டேஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல் வந்து ஆல்ரெடி டீல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா மோட்டோ இந்த வாட்டி வந்து டிமென்சிட்டி 930ன்ற ஒரு புது ப்ராசர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6 நானோமீட்டர் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டிமென்சிட்டி ப்ராசரோட லைனப் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து வந்து டிமென்சிட்டி வந்து நல்ல ப்ராமிசிங்காக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் குவால்காம்கே வந்து நல்ல டஃப் கொடுக்குற மாதிரி வந்து இந்த டிமென்சிட்டி ப்ராசர் இது வரைக்குமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த டிமென்சிட்டி 930ல் டுவல் 5G சப்போர்ட் இருக்குது. பவர்ஃபுல்லான 2 Cortex A78 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாடம்ஸும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து UFS 3.1 அண்ட் LPDDR5 RAM சப்போர்ட்லாம் இருக்குது. பட் மோட்டோ என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அது வேறு விஷயம். மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 695க்கு வந்து ஒரு ஸ்லைட் மைனர் அப்கிரேடு. இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க டிமென்சிட்டி ப்ராசரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து மோஸ்ட் காமனாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராசர்னு பார்த்தோன்னா டிமென்சிட்டி 810. அதுவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. டிமென்சிட்டி 810க்கும் 900க்கும் வந்து மிடில் இருக்கும் இந்த ப்ராசர். பட் இதுலேயுமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 மாதிரி வந்து 4K ரெக்கார்டிங் சப்போர்ட்லாம் இல்லை. மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபுல் HD வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மிட் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து நம்ம என்ன நினைப்போம், டிமென்சிட்டி 920 வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர், 930 அப்படின்றப்போ அதுக்கு அப்கிரேட் நினைப்போம். பட் அங்கே தான் இவங்க டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 920க்கு வந்து ஒரு டவுன்கிரேட் வெர்ஷனாக தான் இருக்குது. அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோன்னா 6.5 inch IPS LCD டிஸ்பிளே. போன ஜென்ரேஷனில் வந்து OLED டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து நமக்கு 120Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இருக்குது. ஒரு டாலான டிஸ்பிளே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 405 பிக்சல் per inch இருக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து மோஸ்ட் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே ஸ்பெக் தான் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்டுன்னு எடுத்துகிட்டா பிளாஸ்டிக் பேக் தான், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 181 grams வெயிட் இருக்குது. 8.2 mm திக்னஸ் இருக்குது. மோட்டோ அந்த G40 G60யோட வந்து அந்த வெயிட் எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா பட்ஜெட்டில் வந்து ஒரு நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோன்ஸ் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கேமரா விஷயத்துக்கு வந்து பின்னாடி வந்து 2 கேமரா தான், எக்ஸ்ட்ரா மேக்ரோலாம் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி எந்த ஜிம்னாஸ்டிக்குமே பண்ணாமல் மெயின் கேமரா 50 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 ஒரு நல்ல வைட் ஆப்பர்ச்சரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட அடிஷ்னலாக வந்து 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான கேமரா செட்டப் இருக்குது. பட் மோட்டோ வந்து அந்த கேமரா கேம் எந்த அளவுக்கு அப் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 13 வருது. மோட்டோவோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு மேஜர் அப்டேட் அண்ட் 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து மோட்டோலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் விஷயம் எடுத்துன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் 8+128GB சிங்கிள் வேரியன்ட் மட்டும் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஒரு சிங்கிள் வேரியண்ட்டை வந்து 19,000 rupeesக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord CE2 Lite நிறைய 695 ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இந்த 70,000 to 20,000 rupeesல தான் வந்து ஃபால் ஆகுது. லான்ச் ஆஃபர்ஸாக வந்து ஒரு 2000 ரூபாய் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து 17,000 rupees வாங்க முடியும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து ஒரு 2,000 rupees தரதாக போட்டிருக்காங்க. மார்ச் 16th இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 3CA ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. காம்பஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. G71ல் நான் காம்பஸ் சென்சார் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். பட் அது ஒரு சூப்பரான ஃபோன். இப்போது வந்து ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணோம். பட் அந்த ஃபோனை வந்து அப்படியே லைட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. G62 வந்து புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணுறாங்க. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. டிமென்சிட்டி ப்ராசர்ன்றதுனால 5G சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் NFC சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் வந்து IP52 ஒரு ஸ்பாஷ் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனர்
ஸ்பிளாஷஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக ஸ்விம்மிங் பூல் எடுத்துகிட்டு போய்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 19,000 ரூபீ ப்ரைஸ் இந்த ஃபோனை ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையான்ற மாதிரி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபோனை வந்து நம்ம வாங்கலாமான்னு பார்த்தோன்னா G72 லாஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து இதில் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அடிஷ்னலாக வந்து ஒரு மேஜர் அப்டேட் வருது. ஏன்னா G72 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 12, இந்த ஃபோன் வந்து Android 13 வருது. ஒரு மேஜர் அப்டேட் இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பெர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணாலுமே வந்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது மேலேருந்து கீழே தான் ஜம்ப் பண்ணியிருக்காங்க. G72ல் வந்து நமக்கு OLED டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து LCDக்கு போயிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு டவுன் கிரேடாக தான் இருக்குது. 17,000 ரூபீஸ் அப்படின்ற வந்து ஸ்லைட்டாக ஒரு ஓவர் ப்ரைஸ் மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஒரு 18,500 நம்ம வைக்கும்போது G72 ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிது. அதில் வந்து OLED டிஸ்பிளே இருக்குது. கேமராக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக இதோட ஒரு பெட்டரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் இந்த ஃபோனை விட இன்னும் $2,000 கம்மியாக வச்சோம் அப்படின்னா நமக்கு 15,000 to 16,000 வந்து Moto G72 கிடைக்கிது. 695 பேஸ்டு ஃபோனு. அது வந்து ஒரு நல்ல ஃபோன். அந்த 15,000 ரூபீ ப்ரைஸ் ப்ரைட்டை வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ அந்த G62க்கும் G82க்கும் நடுவில் வந்து இது ஒரு புது கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த 4,000 ரூபீ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவே இந்த ஃபோனை கொண்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ G72 இனிஷியலாக வந்து அந்த 18,000-19,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு ப்ரைஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தது. பட் லான்ச் பண்ண ஒரு சில மாதத்துலேயே வந்து ஃபோனோட ப்ரைஸ் டிராஸ்டிக்காக கம்மி பண்ணி 14,000 வரைக்குமே வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக நமக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அதே மாதிரி G72 வந்து ஃப்யூச்சரில் மேபி 1 or 2 monthஸில் வந்து ப்ரைஸ் கம்மியாகி மேபி லெஸ் தென் 15,000 கிடச்சிது அப்படின்னா ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 17,000-19,000 ரூபீ ப்ரைஸ் வந்து நம்ம மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு எதர் நீங்கள் வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னா Moto G62 போகலாம். பட்ஜெட் உங்களால் எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 to 1,500 அப்போ பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ்லேயே வந்து G82 ட்ரை பண்ணலாம். ஸோ மோட்டோ பண்ண இந்த புது சம்பவம் G73 பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.